அச்சச்சோ! இங்க வச்சிருந்த என்னோட பொருள காணுமே! யார் எடுத்தாங்கன்னு தெரியலையே! இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு யார் வந்தாங்க? எங்க இருக்கும் தெரியலையே! என்று பதட்டமாக சிவகாமி தேடிக் கொண்டிருந்தாள். பூக்கார செல்வி அம்மா வந்தாங்களே! அவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்களா? ச்சோ! அவங்க மேலாம் சந்தேகப்படக்கூடாது. அந்த பொம்பளை ரொம்ப நல்லவங்க. இது இவ்ளோ காலமா நமக்கு தெரியும். நம்ம வீட்ல எவ்வளோ நாளா பூ குடுக்குறாங்க, பழகுறாங்க. அவங்க மேல சந்தேகப்படக்கூடாது என்று தன்னை தானே சமாதானப்படுத்திக் கொண்டாள். ஆனாலும் ஏதாவது ஒரு பொருள் காணவில்லை என்றால் யார் மேலேயாவது சந்தேகப்படும் இல்லையா? அந்த மாதிரி செல்வி அம்மா மேலே சிவகாமிக்கும் சந்தேகம் வந்துச்சு. இது தொடர்ந்து தேடிக்கிட்டே இருந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு வீடு பூரா அலசி ஆராய்ஞ்சிட்டாங்க. அவங்க பொருள் அப்படி என்னதான் காணும் அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? அச்சோ! 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து நகைகளை கழட்டி இங்கே வச்சுருந்தேன். அதை போய் காணுமே, நான் என்ன தான் செய்யறதுன்னு தெரியலையே. என்னோட 8 பவுன் சங்கிலி அது. என் பையனுக்கு தெரிஞ்சா என்னை கொன்னே போட்டுருவான் அப்படின்னு ரொம்ப பதட்டமாக தேடிட்டு இருந்தாங்க சிவகாமி. அம்மாவுக்கு பலத்த சந்தேகம். நாம் கல்யாணத்துலேருந்து வர்றப்ப நகைகளை போட்டுக்கிட்டு தான் வந்தோமா, இங்கே கலட்டி வச்சோமா, பத்திரமா எடுத்துக்கிட்டு தான் வந்துட்டோமா, இல்லை அங்கேயே விட்டுட்டோமா, ஏதோ அருந்து விழுந்துச்சா, இல்லை யாராவது வேணும்ட்டே அறுத்துட்டாங்களா, என்னன்னு செய்யறதுன்னு புரியலையே. இல்லை நம்ம நகைங்களை கழட்டி வைக்கும்போது வீட்டில் யாராவது பார்த்துட்டு இருந்து எடுத்துட்டாங்களா, யார் மேலே சந்தேகப்படுறது, சொந்த வீட்லேயே சந்தேகப்பட முடியுமா? சோ ஆனால் போனது தான், என் நகை போயிடுச்சே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே என்று புலம்பிக் கொண்டே இருந்தார். ஆமாம், நாம் நகை போட்டுக்கிட்டு வரும்போது நம்ம கூட யார் வந்தாங்க, யார் பேசினாங்க, நம்ம வீட்டுக்கு வந்தவங்களாம் நம்மளை கவனிச்சாங்களா, நம்ம நகை வைக்கிறத பார்த்தாங்களா, எந்த இடத்துல வச்சோன்னு நோட்டம் விட்டாங்களா, அவங்க என்ன போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அப்போ நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம் என்று பலத்த யோசனையுடன் இருந்தார். பேசாமல் நம்ம ஏன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது? 8 பவுன் நகை இன்னைக்கு என்ன விலை போகுது, நம்ம நகையை தொலைச்சிட்டு நிற்கக்கூடாது என்று தனக்கு தானே பேசி கொண்டிருந்தார். டக்குன்னு வீட்டுக்குள் வந்த சிவகாமியின் பேத்தி சுஜாதா, என்ன பாட்டி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, வழக்கம் போல் நீங்கள் நடுவில் கொஞ்சம் பக்கத்தாக காணும்னு எதையாவது காணாடிப்பீங்களே, இன்னைக்கு என்னத்தை காணும் என்று நக்கலாக கேட்டாள். அதற்கு சிவகாமி, இல்லடா அம்மா, 8 பவுன் நகையை காணும் என்று தயக்கத்துடன் கூறினாள். அதற்கு சுஜாதா, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோமா என்று கேட்டாள். என்ன பண்ணுறது, போலீஸில் கம்ப்ளைண்ட் செஞ்சு தான் ஆகணும் என்றாள் சிவகாமி. பாட்டி, கண்டுபிடிச்சி தர போலீஸ்க்கு என்ன தருவீங்க என்றாள் சுஜாதா. போலீஸ்க்கு என்ன தருவாங்க, அது உங்கள் கடமை தானே என்று கேட்டாள் சிவகாமி. கண்டுபிடிச்சி கொடுக்கறது போலீஸ் கடமைன்னா அப்போ தொலைக்கிறது என்ன உங்கள் கடமையா என்று நக்கலடித்து கொண்டிருந்தாள். நகையை காணும்னு நான் பாட்டுக்கு தேடிக்கிட்டு இருக்கேன், நீ வேற கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறவ, என்னடி இப்படி பண்ணுற? சரி பாட்டி, நான் கிண்டல் பண்ணல, நகையை நீ போட்டுக்கிட்டு போனியே, எங்கெல்லாம் போன என்று கேட்டாள். கல்யாணத்துக்கு மட்டும்தான் போட்டுக்கிட்டு போனேன் வந்துட்டேன், வேறு யார் வீட்டுக்கும் போகவும் இல்லை தெரியுமா என்றாள். அப்புறம் எப்படி பாட்டி நகை காணும்னு சொல்கிறீங்க? நகையை காணும், அதனால காணும்னு சொல்கிறேன். நான் எங்கேயும் வைக்கவும் இல்லை, நான் வச்ச இடத்துல பார்த்தா இருக்கணும்ல, காணும். சரி, அப்போ வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா பாட்டி, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? பூக்கார செல்வி அம்மாவை தர வேறு யாரும் வரல சுஜா. அவங்க மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கா பாட்டி? சேச்சா, அதெல்லாம் அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவங்கள நல்லா தெரியும். அப்புறம் எப்படி பொருள் காணாம போச்சுன்னு உறுதியாக சொல்கிற பாட்டி, எனக்கு புரியவே இல்லையே. இது பாரு சுஜா, நகையை காணும், அதனால காணும்னு சொல்கிறேன். ஐயோ கேள்வி, பொருளை காணும்னா என்ன காணும், வீட்டில் ஒழுங்காக தேடி பாரு. ஐயோ சுஜா, நான் வீட்டுக்கு தேடிட்டேன், தலை கீழே புருட்டி போட்டு தேடியாச்சு, இன்னும் அலசி விடாத குறை தான், எங்கே தேடியும் காணும்டி. ஐயோ சுஜாமா, நீ கொஞ்சம் பாட்டிக்கு உதவி பண்ணுறியா, நீயும் கொஞ்சம் தேடி பாருடா, கிடைச்சா நல்லது தானே. ஐயோ பாட்டி, என்னால் முடியாது, நான் தான் கதை நடுப்புறையே சொல்லிட்டேனே, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுமான்னு. போய் ஷெல்ஃபில் போய் தேடிப்பார், நீ வைக்கிற ஒரே இடம் ஷெல்ஃப் தான் பாட்டி. என்ன சுஜா, அப்போ நகை இருக்கா உனக்கு தெரியுமா? எனக்கு மட்டும் இல்லை, காலையில் வர பால்காரில் ஆரம்பித்து சாயந்தரம் வர செல்வி அம்மா வரைக்கும் நீ ஷெல்ஃபில் தான் எல்லாத்தையும் எப்போன்னு ஊருக்கே தெரியும் பாட்டி. அப்புறம் ஏண்டி நான் புலம்புறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன், அப்போவே சொல்லியிருக்கலாம்ல நகை ஷெல்ஃபில் தான் இருக்குன்னு. நோ 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 பாட்டி, எனக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணாமா, எப்போ பார்த்தாலும் பிஸியாகவே இருக்கேன்ல நான். உன் பொழுதுபோக்குக்கு நான் தான் கிடச்சேனா? இப்போ இருக்கிற பிள்ளைவெல்லாம் ரொம்ப மோசமா.
சரி, எது எப்படியோ நமக்கு நம்ம நகை கிடச்சது சந்தோஷம். ஹாய் வியூவர்ஸ், இதோட கதை முடிஞ்சுது. நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற கமெண்ட் தான் அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு யோசிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.